Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வரை பற்றி 2 வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா, அதை கண்டினியூ வீடியோஸ் தான் அடுத்தடுத்து ஃபுல்லாகவே வரப்போகுது. சர்வர்ஸ் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாகவே அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே கைஸ், இதில் நம்ம சீப்பான வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஐபிடெக்ஸ் போட்டு இது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீப்பான வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம ட்ரையல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகேங்களா, ஸோ இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டர் கொடுத்துருவோம். கொடுத்து இதுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். சரிங்களா, நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே கேஸ், நம்ம வந்து வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு என்னென்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இந்த இடத்துல வரும் பாருங்கள். இதுக்குள்ளே போய்க்கிங்க. இதில் வந்து இந்த சீப்பானோட வெர்ஷன் வந்து உங்களை வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா, இது மேலே வெர்ஷன் காட்டுதுங்களா, அந்த வெர்ஷன் தான் இங்கே காட்டும். ஸ்டெபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வெர்ஷனில் காட்டும். ஸோ ரிலீஸ் வந்து இந்த வெர்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ரெக்கமெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். சில பேருக்கு வந்து ஸ்டெபிளுங்கிறத வந்து கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுறாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் டைம், நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணி ஆகணும் இல்லையா, அது வந்து சர்வர் டைம் பாருங்க. இந்த இடத்துல அமெரிக்கா நியூயார்க் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு வந்து ஆசியா கொல்கத்தா சொல்லி வரும். கொடுத்து சேஞ்ச் டைம் கொடுத்துருங்க. சர்வர் டைம் நீங்கள் மாற்றினா தான் உங்களுக்கு வந்து எல்லா செட்டிங்ஸுமே சர்வரில் என்ன டைம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைலர் அசஸ் சொல்லியிருக்கோம். கிளிக் பண்ணுங்கள். இது வந்து டிசபிள் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ டிசபிள் இருக்கட்டும். ஸோ நீங்கள் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிசபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனேபிள் இருக்குது, நீங்கள் டிசபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கான்ஃபிகர் செக்யூரிட்டி பாலிசிஸ், இதுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஏஜ்னு இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்கும். இந்த ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ 90 days ஒர்க்காக வந்து உங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துடுவோம். ஓகேலா, ஸோ ஒரே பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணாமல். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 65 கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து எவ்வளோனா நீங்கள் கூட்டிக்கலாங்களா. ஓகேலா, 65 இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு கூட்டினா கூட்டிக்கிங்க. இது வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு 5 கேரக்டர் அவங்க போட்டாங்க அப்படின்னா 5 கேரக்டர் வந்து போட முடியாது. இது வந்து ஒரு 8 கேரக்டர் போடணும், ஒரு 10 கேரக்டர் போடணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அதுதான் அந்த ஸ்ட்ரென்த்து. ஓகேலா, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹல்க்கு சொல்லி ஒன்று இருக்கும். ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன், இது வந்து உங்களுக்கு டிசபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேலா, ஸோ நிறைய பேர் வந்து டிசபிள் இருக்கலாம். ஸோ டிசபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் SSH பாஸ்வேர்டு சொல்லி ஒன்று வரும். இந்த இடத்துல வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு வந்து தேவைப்படாது, அதனால தான் உங்களுக்கு வந்து டிசபிள் பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் அப்புறம் வந்து FTP சர்வர் செலெக்ஷனில் வந்து டிசபிளாக இருக்கும். இது வந்து பியூர் FTP அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இது வந்து FTP வந்து யூஸ் பண்ணுற ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து cPanel வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாமே cPanel வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ண சொல்கிறது. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா FTPயில் சர்வர் கான்ஃபிகரேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். கீழே இருக்குதுன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஐடியல் டைம் சொல்லி ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 35 மாற்றிக்கிங்க. மேக்ஸிமம் லோடர் டவுன்லோட்ஸ் வந்து 2 கொடுத்துருங்க. ஓகேலா, இது சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாமே நீங்களும் சேவ் பண்ணி வச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் கிரே ஸ்கேல் சொல்லி ஒன்று வந்து இருக்கும். மெயில் சம்மந்தப்பட்டது. இது வந்து ஆன் பண்ணிக்கங்க. இதில் ஆஃபில் இருக்கும், இது வந்து ஆன் பண்ணிக்கங்க.
அப்புறம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கில்லர் சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லாமே வந்து கிளிக் பண்ணிக்க சேவ் கொடுத்துருங்க. ஓகேலா. ஸோ இதெல்லாமே பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கில் ஆகிட்டே இருக்கும். ஓகேலா. அப்புறம் மேனேஜ் எஸ்எஸ்எல் என்னமோ டைப் பண்ணிருக்காங்க. மேனேஜ் ஆட்டோ எஸ்எஸ்எல் சொல்லியிருக்கோம், டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிக் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த லெட்ஸ் என்கிரிப்ட்ங்கிறது மாற்றி கிளிக் பண்ணிக்க. ஓகேலா. இதில் தான் இருக்கும் நம்மளுக்கு, இதான் டிஃபால்ட்டாக உள்ளது. ரன் ஆட்டோ எஸ்எஸ்எல் ஆல் யூஸர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூஸருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிறோம். இப்போ இது செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சீப்பாக இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்எஸ்எல் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிறோம். ஓகேலா. அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க. பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் ஹோஸ்ட் டைம்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, நேம் சர்வர் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம எல்லாமே பார்ப்போம். நம்ம இதுக்கு வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டொமைன் வந்து வாங்கியிருக்கோம். அந்த டொமைன் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு டீட்டெயிலாக அடுத்த வீடியோஸில் பார்த்துட்டு வரும். ஓகேலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.